ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யால ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. இது லேசுப்பட்ட ட்ரைனிங் எக்ஸசைஸே கிடையாது. அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ், என்டையர் ரஷ்யாவோட நியூக்ளியர் ஃபோர்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிறாரு. இதுல லேண்ட் பேஸ்டு நியூக்ளியர் எக்ஸசைஸ், சி பேஸ்டு, நேவல் பேஸ்டு, அப்புறம் ஏர் பேஸ்டு விமானங்கள் பயன்படுத்தி ஏவக்கூடிய அணு ஆயுதங்கள். ஸோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏற்றபடி இருக்கா அப்படிங்கிறது போல ஒரு எக்ஸசைஸை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. லேண்ட் பேஸ்டு பெலிஸ்டிக் மிசைல் யார்ஸ் அதை லான்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் Tu-95MS இருந்து பாம்பர் கேரியர்ஸ்ல இருந்து க்ரூஸ் மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. சப்மரைன்கள், நியூக்ளியர் சப்மரைன்கள்ல இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணி சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ இதனால உலகத்துக்கு ரஷ்யா என்ன சொல்ல வராங்க, எங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி எல்லா டொமைன்லயும் ரெடியா இருக்கு, நாங்க எப்பேற்பட்ட எஸ்கலேஷனுக்கும் தயார் அப்படிங்கள ரஷ்யா ஒரு சைடு இந்த எக்ஸசைஸ் மூலயமா சொல்ல வராங்க. ஏன் இது போல ஒரு எக்ஸசைஸ் இப்ப தேவையா இருக்கு? அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹங்கேரியில வச்சு ஒரு பீஸ் மீட்டிங் போட்டுக்கலாம் நாங்க, அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல அலர்னு அலறி நாட்டோட சீஃப் அனுப்பிச்சு, அது நம்ம காலையில பதிவுல பார்த்திருப்போம். இது போல விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. மீட்டிங் வேணாம் அப்படிங்கிற கேன்சல் பண்றதா ட்ரம்ப் அவர்களே சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது ஒரு சைடு நடக்கிறது தான் அப்படிங்கிற சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில மீடியாக்கள் தரப்பு வந்து நம்மளால பார்க்க முடியுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா எஸ்கலேஷன் யூரோப் ரெடி ஆகுறாங்கன்னா நாங்களும் தயார் அப்படிங்கிறது போல ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஒரு எக்ஸசைஸா இருக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்தா இருக்கு. ஏன்னா இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் என்ன மாடல்ல அமைதி வரும்? ஏன்னா இது போல மாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேசினதுதான். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பஃபர் ஜோனை உண்டாக்குறது, இந்த ஜெர்மனி மாடல்லாம், இந்த வெஸ்ட் ஜெர்மனி ஈஸ்ட் ஜெர்மனி மாதிரி உருவாக்குற மாடல்ல எந்த மாடலும் எங்களுக்கு வேணாம், நான் அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி அடிபடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது போல ஏதோ ஒரு மாடல்ல ட்ரம்ப் பீஸ் மாடல் அப்படிங்கிற போல ஏதோ ஒன்று ரஷ்ய அதிபரை கூப்பிட்டு அலாஸ்கால உட்கார வச்சு பேசி இருதரப்புலையும் முடிவெடுத்து ஒரு பார்டரை வரைஞ்சிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அந்த மாடலை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாடலை ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது கண்டிப்பா எஸ்கலேட் ஆனாலும் நாங்க தயார் அப்படிங்கிறது போலதான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கானால அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் என்கேஜ் பண்ண முடியுமா? அதுக்கான சூழ்நிலையில இப்ப அமெரிக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டுல பல இடங்கள்ல கான்ஃபிளிக்ட் இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்கா, உதாரணத்துக்கு சீனா ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இப்போ வரைக்கும் சிக்கல் தான். ஏன்னா இந்த பதிவில் நம்ம அதை பத்தியும் பார்க்கலாம். இப்ப அடுத்தது அமெரிக்கா, அதுவும் தெற்கு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா சண்டை வெனிசுவேலா கூட இருக்கலாமா? ஏன்னா அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ப்ரெஷர் வெனிசுவேலாக்கு கொடுக்கறதுனால அவரோட எல்லா அசட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இது போல டிஃபென்ஸுக்கு செலவு பண்றதுனால அந்த நாடு அதுல பாதாளத்துல நோக்கி போயிரு. எக்கனாமிக்கலி அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைஃப்ங்கிறது ஸ்தம்பிச்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரணத்தினால பொதுமக்கள் பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்களால லைஃபை வாழ முடியாது அப்படிங்கும் போது ரிவோல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெனிசுவேலாவோட அதிபருக்கு எகெயின்ஸ்டா குரல்கள் உயர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது போல ஏதோ வேலைகள்ல அமெரிக்கா இறங்கியிருக்கிறாங்களா, இல்ல நேரா ஒரு வாருக்கே போவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள். அமெரிக்காக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட டெப்ட் அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா 36 ட்ரில்லியனை கடந்து போயிட்டு இருக்கு. வரலாறுல முதல் முறை ஒரு தடவை கடக்கும் போது இப்படி வரும். வரலாறுல அதிகப்படியான கடன் வாங்கியிருக்கக்கூடிய நாடு அப்படியே ட்ரில்லியன் அப்படியே டெப்ட் சீலிங் உடச்சிட்டு ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத போயிட்டே இருக்கிறாங்க. அதுவும் $500 பில்லியன் ஜம்ப் ஆயிருக்குது ஒரு மாசத்துல அப்படிங்கிற சொல்றாங்க. கவர்மெண்ட் சடவுன் ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டுக்கு எந்த சம்பளம் இல்லை, எதுவும் இல்லை. அதாவது $23 பில்லியன் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. 500 பில்லியன் ஒரு மாசத்துல ஜம்ப் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு செலவு அமெரிக்காக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு பொதுவா இருக்கக்கூடிய விஷயம், அவங்களோட வருவாயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 ட்ரில்லியன் தான், செலவு 7 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ இதனால அவங்களால எப்பேற்பட்ட பிரச்சனை என்ன மாதிரி அவங்க செஞ்சாலும் இந்த கடன் சுமையில இருந்து அவங்களால மீண்டு வர முடியாது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அமெரிக்கா அதெல்லாம் எப்படி ரெடி பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க.
ஆனா அமெரிக்கா ஒரு சைடு இது போல கடன் சுமையில இருக்கிறாங்க, ரெடி ஆக முடியுமா? பல இடங்கள்ல போர் இருக்கு. ரஷ்யா ஒரு சைடு ரெடியா இருக்கிறாங்க. இந்த யுத்தம் என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இப்ப அதே நேரத்துல ஜார்ஜ் குஷ்னர் அவர்கள், ஏன்னா இந்த காசா மாடலும் உக்ரைன் மாடலும் ரிலேட்டடா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதனால உங்களுக்கு நான் இப்ப காசா மாடல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜார்ஜ் குஷ்னர் அவர்கள், இவர் யாருன்னா இவர் பர்சனலா ட்ரம்போட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் பேச வேணாம். அது எல்லாத்துக்கும் உலகம் அறிந்த உண்மை. ஆனா இவர் அமெரிக்காவோட சீனியர் அட்வைசர், பிரசிடென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைசர். இவர் தரப்பு வந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, நம்மளுடைய இலக்கு எது? காசா, புது காசாவை கட்டமைக்க வேண்டிய கடமை, அதுதான் நம்மளோட இலக்கு. அதை நோக்கி நம்ம போகணும். காசாவை ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதியா மாத்தணும், ஸ்டெபிலிட்டியா மாத்தணும், நிறைய வேலை வாய்ப்பு வீடுகள்லாம் கொண்டு வரணும், அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது போல அவரோட தொழில் அது. ஸோ அது போல அதுக்கேற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான எண்ணங்கள்ல அவர் செயல்படுறாரு. காசால அதை செய்யலாமா அப்படிங்கிற பாக்குறாரு. ஸோ காசாவை மறுசீரமைக்கும் பணியில அமெரிக்கா இறங்குமா அப்படின்னு கேட்டா இறங்கலாம். ஆனா ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது 2 காசா இருக்க போதுங்க. ஒரு காசாங்கிறது பாதுகாப்பானதுங்க, இன்னொரு காசாங்கிறது ரொம்ப மோசமானதுங்க, ஆபத்தானதும் கூட. ஜுராசிக் பார்க் மாதிரியா இருக்க போகுது இல்ல. பாதுகாப்பானதுங்கிறது ஒரு சைடு, இன்னொரு சைடுங்கிறது வந்து ஆபத்தானதா இருக்குங்க. நம்ம பாதுகாப்பான ஒன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் சொல்றாரு. அதாவது எல்லோ லைனை வரைஞ்சு அந்த எல்லோ லைனுக்கு வெளியே இஸ்ரேலோட படைகள் இருக்கிறாங்க. அந்த எல்லோ லைனுக்குள்ள இருக்கு, அந்த உள்ள இருக்கிறது ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அமெரிக்கா சொல்றபடி வந்து பாத்தீங்கன்னா அது டேஞ்சரஸான ஒண்ணு. எல்லோ லைனுக்கு வெளியே இருக்கிறாங்க இல்லையா, அது இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது பாதுகாக்கப்பட்ட ஒண்ணு, பாதுகாப்பான ஒண்ணு. இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காசாவை மறுசீரமைக்கும் பணியில வந்து பாத்தீங்கன்னா இறங்க போறாங்க, எல்லாத்தையும் கட்டமைக்க போறாங்க, எல்லாம் ரெடி பண்ண போறாங்க. சிமிலரா ஜெர்மனோட மாடல், ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பக்கம், இந்த வெஸ்ட் பக்கத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்டா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாமே அண்டர் இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல. இது ஒரு இன்னொரு வெஸ்ட் பேங்க் மாடலா இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையில சில அனலிஸ்ட் இருக்காங்க. இனிஷியலா எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு அவங்களோட கட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால அதிகப்படியான இஸ்ரேலியஸை கொண்டு போய் அந்த இடத்துல குடியமர்த்திட்டு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் கிட்ட இருந்து அந்த பகுதியில பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, வீடுகளை பறிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 தீவா பிடிச்சு அங்க கலவரம், எப்ப பாரு சண்டை, அது போல விஷயங்கள் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ண இப்ப இஸ்ரேல் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது போல சில நபர்கள் வந்து பயப்படுறாங்க. இதுவும் அரபுலக நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது அமைதி பேச்சுவார்த்தையை சீர்குலைச்சு இது இன்னொரு வெஸ்ட் பேங்க் மாடலா இருக்கு. வெஸ்ட் பேங்க் வந்து எப்படி இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டோமோ கொஞ்சம் கொஞ்சமா அது அழிய ஆரம்பிச்சிருச்சு, அதே போல இங்கே ஆயிரும் அப்படிங்கிறது போல அரபுலக நாடுகளோட மீட்டிங்லாம் பேசுறாங்க, எல்லாம் சொல்றாங்க, அவங்களோட கருத்துக்கள் சொல்றாங்க, பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. பட் அதெல்லாம் இங்க எடுபட போறது இல்லை. ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதை சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா கடல் பகுதியில இருந்து பார்டர் கிராசிங், எஜிப்ட் பார்டர் கிராசிங் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்களுக்கு உள்ளேயும் எதுவும் வராது, வெளியும் எதுவும் போகாது. லிட்டரலா ஒரு பிரசன்ட். முதல்ல கொஞ்சம் பெரிய சிறைச்சாலையா இருந்தது, இப்ப குட்டி சிறைச்சாலையா மாறி இருக்குது, அவ்வளவுதான். அதை கம்பேர் பண்ணும்போது குட்டியா மாறி இருக்குதே தவிர மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மாதிரி தெரியல. அதுல கூட காசா எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் இருந்தது, இப்ப அதுவும் இல்லை. இப்ப இது போல ஒரு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இது நடக்குது அப்படின்னா இதுக்கப்புறம் காசால இருக்கிற மக்களுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது எதிர்காலத்திலேயே இருக்காது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லோ லைனுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. இப்ப ஏன் இதை நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நம்ம இஸ்ரேல் காசாவையும் அப்படியே நம்ம கையோட சேர்த்து அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தாச்சு. இப்போ உக்ரைனை யோசிச்சு பாருங்க. வெஸ்டர்ன் உக்ரைன், ஈஸ்டர்ன் உக்ரைன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி.
டொனஸ்க், லுஹான்ஸ்க், ஜாப்ரோசியா, கெர்சன், கிரீமியா இது எல்லாம் ரஷ்யாவோட ஒரு பகுதி. இது போக ஒரு பஃபர் ஜோன் டினிப்பர் ரிவர் வரைக்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. மேல செர்னிகிவா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மேபி ஒடசா கூட இருக்கலாம், ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஒடசால இருந்து மேல செர்னிகிவ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஸோ இதெல்லாம் சில பஃபர் ஜோனையும் வச்சுக்குவாங்க. டினிப்பர் ரிவருக்கு அந்தாக்குல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் உக்ரைன், மேற்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு உக்ரைன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாம் டெவலப் பண்ணி என்ன செய்ய போறாங்க, எது செய்ய போறாங்க. அதாவது இந்த வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி மாடலை காசால அமல்படுத்திக்கிறாங்க. அதே போல இங்க பண்ணுவாங்களா? ஸோ இதை தான் அந்த அந்த பிரச்சனை வரைக்கும் சண்டைகள் வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சீஸ்ஃபயர் போடப்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த டைம்ல அந்த சமயத்துல ஹங்கேரியில வச்சு இது போல ஒரு அமைதி மாநாடு நடத்தி பேசியும் முடிச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. என்ன நடக்க போன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ காசா மாடல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி மாடல் போல, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, உக்ரைன். அதாவது இதுல இருக்கக்கூடிய விஷயம் காசாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இது போல பகுதிகள், இந்த நிலப்பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, இது நம்ம யூரோப்பியன் யூனியன் நிறைய பேசுறாங்க, டெமோக்ரஸி இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ அவங்களோட டெமோக்ரஸி அப்படிங்கிறது எப்படி மலர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையை நம்ம பார்க்கணும். இதே யூரோப் இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இடம் புதுசா தேடி போய் தான் அமெரிக்காவை பிடிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்தா பழங்குடியின மக்கள், அது அவங்களோட பகுதி தான். அது மேற்கு நாடு மக்கள் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்ப அமெரிக்கன்ஸா இருக்கிறவங்க யாருமே அமெரிக்கன்ஸ் இல்ல. ஒரு காலத்துல யூரோப்ல இருந்து குடிபெயர்ந்து போய் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுசும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பகுதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இது நம்ம எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். இது யுக யுகமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருத்தங்க அங்க வர்றாங்க அப்படின்னா அந்த பகுதி எடுக்கிறாங்கன்னா அவங்க இப்ப இஸ்ரேல் எப்படி வெஸ்ட் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாலஸ்தீன் இருக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா மாறிட முடியாது. ஸோ அதே போல ஒரு கான்செப்ட் அங்க நடந்திருக்கு. ஸோ இவங்க இதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உக்ரைனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அது போல ஒரு நாடுகளுக்குள்ள என்டர் ஆகும் போது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது எதுவும் இருக்காது. ஸோ முழுவதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அது போல ஒரு விஷயத்த நோக்கி இவங்க ஓடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது இப்போ இந்த காலம் அந்த காலம்ட்டு இல்லை, நீங்க எந்த காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதே தான் நடக்கும். இந்த ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தால் அந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது இல்லையா, அது 1,00,000 வருஷத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு எடுத்து படிக்கும் போது 1,00,000 வருஷத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது போல சண்டைகள்லாம் நடந்து ஒரு இனமே போனதுக்கு அப்புறம் ஒரு இனம் இப்ப நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா. ஸோ அது போல ஒரு கட்டத்திலையும் ஒரு இனம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்காக இது போல போர்கள் வந்துகிட்டே இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் தெரியும், இது போல ஒரு லூப்ல போற மாதிரி இருக்கும். பட் நீங்க தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் மாதிரி சும்மா சொல்லிட்டு கீழே போட்டோம்னா புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்புறேன். அதாவது பகுதிகள் போயிடும், இதுக்கப்புறம் மற்ற நாடுகள் அவங்க ரேஸை பாதுகாக்கிறதுக்கு யுனைட்டியா இல்லைன்னா இது போல கொஞ்சமா பகுதிகள் போக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மக்களா இருப்பாங்களா அப்படிங்கிறதுதான் ஒரு விஷயம், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அது போல எதுவும் இல்லாம எல்லாம் உட்காந்து அமைதியா பேசி பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம 40% மேல 45% மேல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா யூடியூப் தரப்புல இருந்து அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வருது. ஸோ அதனால நம்ம சேனல் கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நடக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது எனக்கு உதவியா இருக்கும். இந்த சேனலும் அடுத்த வளர்ச்சி நோக்கி போகும், அதுக்கு உதவியா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.